உங்க வீடு உங்களோட கோட்டை. உங்க அனுமதி இல்லாம யாராவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அது பிஎன்எஸ் 329 சட்டப்படி தப்பு. பழைய 448 ஐபிசி இப்போ இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகியிருக்கு. திருடவோ இல்ல மிரட்டவோ ஒருத்தர் கதவை தட்டாம உள்ள வந்தா அது ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ். சும்மா தெரியாம உள்ள வர்றது தப்பு இல்ல. ஆனா அங்க இருக்கிறவங்கள பயமுறுத்தவோ இல்ல கெட்ட எண்ணத்தோடவோ வந்தாதான் அது தண்டனைக்குரிய குற்றம். சாதாரணமா உள்ள நுழைஞ்சா 1 வருஷம் ஜெயில். இதுவே ராத்திரி நேரத்துல அத்துமீறினா 3 ல 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். கையில ஆயுதத்தோட வந்தா ஜாமீன் கூட கிடைக்காது. மத்தவங்க பொருளை அடிச்சு உடைக்கிறது வீரம் கிடையாது. அது பிஎன்எஸ் 324 சட்டப்படி ஒரு பெரிய குற்றம். பழைய 425 ஐபிசி சட்டத்தோட புதிய வடிவம் தான் இது. ஒருத்தரோட வண்டி கண்ணாடியை உடைக்கிறது இல்ல, செவுத்துல அசிங்கமா எழுதுறது எல்லாமே இந்த சட்டத்துல தான் வரும். ஒருத்தர் வேணும்னே ரோட்டுக்கு நடுவுல வண்டியை நிப்பாட்டி மத்தவங்க போறத தடுத்தாலோ மிஸ்செஃப் தான் கோர்ட் சொல்லி இருக்கு. அதாவது பொருளை உடைச்சாதான் தப்பு கிடையாது, அந்த பொருளோட பயன்பாட்டை குறைச்சாலே அது தப்பு தான். அது பணமோ நகையோ இல்ல நிலமோ எதுவா இருந்தாலும் வேணும்னே நஷ்டம் உண்டாக்குனா ஜெயில் தண்டனையோட சேர்த்து நஷ்ட ஈடும் கொடுக்க வேண்டி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.